ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டு நடப்பில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து 3 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோர் தென் 2500 வீடியோக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனலில் பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது 16/4/2026 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். இளைஞருடைய வாக்குகள் வந்து 18 29 வயதில் இருக்கணும். இந்த முறை முடிவை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா டைம்ஸில் வந்து ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கர்நாடகா துணை முதல்வர் டிவிகே சிவகுமார் அவர்கள் தமிழகத்தில் தற்போதைய அரசு தான் தொடரும் என கருத்து தெரிவிச்சிருக்காங்க. த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்கிறேன். டெல்லி முதல்வர் தமிழ்நாட்டுக்கு பெரிய அரசியல் மாற்றம் தேவை என கூறி அரசியல் சுட்டை அதிகரித்திருக்கிறார். அது வந்து த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் அந்த ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. சரி, பாராளுமன்றத்திலையும் சட்டத்திலையும் வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 33 இட ஒதுக்கீடு வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் மீண்டும் முக்கிய வேதமாக வந்து மாறி இருக்கிறது. தொகுதி பிரிப்பு அதாவது டீலிமிட்டேஷன் குறித்து அரசியல் கட்சிகளிடையே ஒரு பெரிய விவாதம் வந்து கேட்டிருக்காங்க. இது நியூஸ் 24லேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது தொகுதி மொழி வாரியாக இனம் வாரியாக அப்படின்ற மாதிரிலாம் பிரித்தாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு தமிழ்நாடு வந்து 5% தான் கிடைக்கும். அது ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம கூட சீக்கிரம் போடலாம். முக்கிய சம்பவம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பெண் தாக்குதல் சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சி. சம்மந்தப்பட்டவர்கள் எதற்காக வழக்கு பதிவு கைது நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. உலக செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டிஸ் நம்ம ஈரான் யூஎஸ்ஏ பதட்டம் தொடர்ந்து வந்து நீடிச்சிட்ருக்கு. ஈவன் ரெட்ஸியை கூட அவங்க வந்து ஆக்கிரமிப்புன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நிலைமை தான். பட் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த நிலைமை காரணமாக இந்தியாவில் சில சர்வதேச நிகழ்ச்சிகளை வந்து ஒத்திவைச்சிருக்காங்க. சரி, பொருளாதாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க விலை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டில் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஐ திங்க் அக்ஷய திருதியை 19, 20 2 நாள் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒன்று சண்டேயில் வரும், ஒன்று மண்டேயில் வரும். ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. பொதுமக்களுடைய கவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடி தடை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 15 முதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குயிக்காக நடந்தபடிய நிகழ்ச்சி சமமுறை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து சூடுபிடிச்சிருக்கு. இந்தியா சட்டம் அரசியல் இதாக முடிச்சிருக்கோம். உலகம் பதற்றமான சூழ்நிலை தான் இருக்குது. மக்கள் விலை உயர்வு விதிமுறைகளை பற்றி தொடர்ந்து அடிப்படை நிகழ்ச்சிகள் வந்து அப்படி தான் இருக்குது. எந்த வித மாற்றம் இல்லை. நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நன்றி. நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப நன்றி. 1 lakh வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.